الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى وقال النبي صلى الله عليه وسلم كونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தங்களுக்கு முன்பதாக ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறை வசனம் பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাத்து கைரும் வ அபகா. நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். வல் ஆখিরাத்து கைரும் வ அபகா, மறுமையினுடைய வாழ்க்கை ஆக மிகச் சிறந்தது. வ அபகா, நிரந்தரமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே இரண்டு வகையான வாழ்க்கை குறித்து சொல்லி காண்பிக்கிறான். ஒன்று உலகத்தினுடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை. இரண்டாவது ஆখিরাத்துடைய வாழ்க்கை. இந்த இரண்டிலேயும் பெரும்பான்மையான மக்கள் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள். இந்த உலகத்திலே நிறைய சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல பேரோடு புகழோடு வாழ வேண்டும். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான் வல் ஆখিরাத்து கைரும் வ அபகா, ஆখিরাத்துடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை ஆக சிறந்தது, அது நிலையானதும் கூட. இந்த ஆயத்தின் மூலமாக இரண்டு வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்லி, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது அது நல்ல அறிவான செயல் அல்ல. வேறொரு வசனத்திலே இப்படியும் சொல்லுவான் வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்ல வருவது, உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காசு, பணம், பங்களா, கார் வசதிகள், செல்வ செழிப்புகள் பசுமையாக இருக்கும். மறுமையினுடைய வாழ்க்கை நீங்கள் இதுவரையும் பார்த்திராத ஒன்று. உலக வாழ்க்கையை கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள், உங்களை அது ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், உங்களை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். வல் ஆখিরাத்து கைரும் வ அபகா, நீங்கள் மறுமையை தேர்வு செய்யுங்கள், அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானதும் கூட. நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் ஆখিরাத்தை மறந்தவர்களாக உலக வாழ்க்கையை கதி என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிப்பார்கள். பல்வேறு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உலக வாழ்க்கையினுடைய நம்பகத்தன்மை, ஏமாற்றக்கூடிய நிலை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்லி காண்பிக்கிறார்கள், கூனு மின் அபனாயில் ஆகிரா, மறுமையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். கூனு மின் அபனாயில் ஆகிரா, ஆகிரத்தை சம்பாதிப்பவர்களாக நீங்கள் இருங்கள். வலா தகூனு மின் அபனாயி துனியா, உலகத்தையே சம்பாதிப்பவர்களாக இருந்து விடாதீர்கள். எந்த நேரம் பார்த்தாலும் துனியா துனியா, ஆகிரத்தை மறந்து, நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை மறந்து உலகத்தையே கதி என நினைத்து சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். கூனு மின் அபனாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அபனாஇ துனியா, ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள். உலகத்தை சம்பாதிப்பவர்களாக, உலகமே கதி என்பதாக வாழ்பவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். வலா தகூனு மின் அபனாஇ துனியா. இந்த உலக வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது விளங்குவதற்கு சொல்லலாம், நம்முடைய அறிவு விஷயத்திலே சிறு குழந்தையினுடைய அறிவை போல இருக்கிறது. ஒரு சிறு குழந்தையினிடத்தில் ஏதாவது இனிப்பு பலகாரம், ஏதாவது ஒரு சாக்லேட், இதையும் நல்ல வைரத்தையும் விலை மதிப்புள்ள ஒரு வைரத்தையும் கொடுத்து பாருங்கள், அதை எதை தேர்வு செய்யும்? ஒன்றுமே இல்லாத 5 ரூபாய் சாக்லேட்டை, இனிப்பு பண்டத்தை தான் அது தேர்வு செய்யும். அதே நேரத்திலே பல லட்சம் பல கோடி மதிப்புள்ள வைரத்தை அதற்கு முன்பதாக வைக்கும் பொழுது அதன் பக்கம் அதற்கு கவனம் போகாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகிரத்துடைய வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? துனியா 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 என்பதாக ஆகிரத்தை புறந்தள்ளிவிட்டு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கம் தருவார்கள், மூமின்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகத்தினுடைய வாழ்க்கை அழிவில்லாத நீண்ட வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை ஒரு நீண்ட வாழ்க்கை, உலகத்தினுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. ஹதீஸில் இவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த உலக வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது, கடலிலே சென்று உங்களிலே ஒருவர் விரலை கடலுடைய தண்ணீரிலே நினைக்கிறார், விரல் நுனியை தண்ணீரிலே நினைத்து பிறகு அந்த விரலை எடுக்கும் பொழுது விரல் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? அதுதான் உலக வாழ்க்கை, ஒரு சொட்டு. இதுதான் உலக வாழ்க்கை. மீதமுள்ள எல்லா தண்ணீர்களும் மறுமையினுடைய வாழ்க்கை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு 60 வருட வாழ்க்கை, 50 வருட வாழ்க்கை, சில நேரங்களிலே பிறந்த உடனேயே மவுத், சில நேரங்களிலே 5 வருடத்திலேயே மவுத். அதிகமாக வாழ்வதாக இருந்தால் இந்த உம்மத்துடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் பட்ட இடைப்பட்ட வாழ்க்கை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகிறோம், நிம்மதியை தொலைத்து விடுகிறோம், உடல் சுகத்தை தொலைத்து விடுகிறோம், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம், தூக்கத்தை இழக்கிறோம். அதே நேரத்திலே ஆகிரத்தை சம்பாதிப்பதற்கு எதையும் இழப்பதற்கு நாம் தயாரில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணம், விரல் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மறுமையினுடைய வாழ்க்கை கடல் நீரை போல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவ்வளவு ஒரு குறுகிய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை ஒரு நெடிய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. எங்கே எல்லாம் ஆகிரத்தை பற்றி குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் குர்ஆன், ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். ஆகிரத்திலே உள்ளவர்களுக்கு அழிவு கிடையாது. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா
ஹும் ஃபீஹா ஹாலிதுன். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதுன். அவர்கள் சொர்க்கவாசி, சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். வாலிபம் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கும், அழகு நிரந்தரமாக இருக்கும், ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கும், உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய நிஅமத்துகள் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய நிஅமத்துகள் அழிந்துவிடும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாலிபம் முடிந்துவிடும், நமக்கு கொடுக்கப்பட்ட அழகு முடிந்துவிடும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் முடிந்துவிடும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழிவார்கள், எல்லாம் அழியும், வீடு அழிந்து போகும். எந்த வீட்டை நேசித்து நேசித்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறீர்களோ அந்த வீடை நீங்கள் ஒரு நேரம் வரும் இழந்து விடுவீர்கள். எந்த கோடான கோடி சொத்துக்களை நீங்கள் சம்பாதிக்கிறீர்களோ அந்த சொத்தை நீங்கள் ஒரு நேரம் இழப்பீர்கள். மௌத்து வந்தால் அந்த சொத்து உங்களை விட்டு பிரிந்துவிடும். அல்லாஹ் விளங்குவதற்கு பல நிகழ்வுகளை இந்த உலகத்திலே காண்பிப்பான். பலர்களுக்கு நோய் வந்து கோடிகளை இழப்பவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஓடி ஓடி சம்பாதித்தவர்கள், தூக்கமில்லாமல் சம்பாதித்தவர்கள், ஏதாவது ஒரு நோயை அல்லாஹ் கொடுப்பான், பல லட்சங்களை இழப்பார்கள், பல கோடிகளை இழப்பார்கள். அல்லாஹ் சொல்வது உண்மை. குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்துவிடும், மறுமைக்கு அழிவு கிடையாது. பெருமக்களை எதை தேர்வு செய்கிறோம்? ஹாலிதீன ஃபீஹா. குர்ஆனிலே பல இடங்களில் இந்த வார்த்தை உண்டு. மறுமை நிரந்தரமானது. ஹாலிதீன ஃபீஹா, மறுமையிலே உள்ளவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கவாதிகளுடைய வாலிபம் போகவே போகாது, அழகாக இருப்பார்கள். சொர்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய நிஅமத்துகளுக்கு முடிவே கிடையாது. அழிவில்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? ஒரு கோடியை வைத்துக் கொள்ளுங்களேன். உலகத்தினுடைய முதல் பணக்காரனாக இருப்பவனாக இருக்கட்டும், உலகத்துடைய செல்வந்தர்களிலே ஒருவன் முதல் மார்க்கில் இருக்கட்டும், முழு உலகத்துடைய சொத்துடைய மதிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே கொசுவுடைய ரெக்கைக்கு கூட அதை சரிசமமாக ஆக்க முடியாது. முழு உலகம் எத்தனை ஆயிரம் கோடீஸ்வரன்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் மதிப்பிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே கொசுவுடைய ரெக்கைக்கு கூட அது சமம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊலத்தின் மா ஸகா காஃபிரம் மின்ஹா ஷர்பதமா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துகளும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலே கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இருந்தால் கூட, கொசுவல்ல, கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இருந்தால் கூட அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய காஃபிருக்கு ஒரு மிடர் தண்ணீரை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நீங்கள் நினைத்து பார்க்கலாம், ஐவேளை தொழுகையாளி அல்லாஹ் என்னை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான். தொழாதவனுக்கு அல்லாஹ் பங்களாக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொழாதவன் அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இந்த சொத்துக்கள், இந்த உலகத்துடைய நிஅமத்துகள், இந்த உலகத்துடைய செல்வ செழிப்புகள் எதுவுமே அல்லாஹ்வுடைய பார்வையிலே மதிப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே அடிக்கடி சஹாபாக்களுக்கு விளங்க வைப்பார்கள், உலகம் மதிப்பில்லாதது. எந்த உலகத்துக்காக வேண்டி நாம் அலைந்து அலைந்து சம்பாதிக்கிறோமோ அந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மதிப்பு கிடையாது. சஹாபாக்களோடு தெருவிலே ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு ஆடு செத்து துர்வாடையோடு இருக்கும், காது அறுபட்டு கிடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனிருந்த சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள், இந்த ஆட்டை யாராவது ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். செத்து போன ஆடு, காது அறுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு ஆடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
யாராவது ஒரு திர்கம் கொடுத்து இதை எடுத்து போங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு உயிரோடு இருந்தால், இந்த ஆடு உயிரோடு இருந்தால் மற்ற ஆடுகளுக்கு என்ன விலையோ அதில் பாதிதான் இந்த ஆட்டுக்கு விலை. மற்ற ஆடுகள் 2 திர்கம் என்று சொன்னால், இது உயிரோடு இருக்கும் பொழுது இதுக்கு 1 திர்கம் தான் கொடுப்போம். செத்து பிணமாக கிடக்கிறது, அதை யாரும் விலை கொடுத்து வாங்க நாங்கள் தயாராக இல்லை என்பதாக அந்த ஆட்டை அவமதிப்பார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்வார்கள். அத்துன்யா அஹ்வனு அலல்லாஹ் மின் ஹாதா இலைக்கும். ஒட்டுமொத்த உலகமும், ஒரு சில கோடிகள் அல்ல, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த ஆட்டை நீங்கள் எப்படி அவமதிக்கிறீர்களோ அதுபோல அல்லாஹ் அவமதிக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தையும். எந்த காசுக்காக வேண்டி, எந்த பணத்திற்காக வேண்டி தொழுகையை விடுகிறோம்? அல்லாஹ் சொல்வது இதுதான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து கைரும் வ அபகா, மறுமைதான் சிறந்தது, நிலையானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். வலா தகூனு மின் அப்னாயி துன்யா, துன்யா 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 என்பதாக அலைந்து திரிந்து மௌத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை விட்டு ஹலால் ஹராமை கூட பார்க்காமல் சம்பாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். சம்பாதிப்பதிலே ஹலால் ஹராமை பார்த்தால் அவர் ஆகிரத்தை சார்ந்தவர். சம்பாதிக்கும் பொழுது தொழுகையை கவனித்து ஒரு மனிதர் சம்பாதித்தால் அவர் ஆகிரத்தை சார்ந்தவர். துனியாவை சம்பாதிப்பதிலே ஹலாலும் அவருக்கு தெரியவில்லை, ஹராமும் அவருக்கு தெரியவில்லை, ஏதோ வந்தால் போதும் என்பதாக ஒரு மனிதன் சம்பாதித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். வலா தகூனு மின் அப்னாயி துன்யா, துன்யாவை சம்பாதிப்பவர்களாக ஆகாதீர்கள். துன்யா யாருக்கு வீடு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்துன்யா தாரு மன் லா தார லஹு. இந்த துனியா என்பது மறுமையிலே யார் வீடு வேண்டாம் என்பதாக நினைப்பாரோ அவருக்குள்ள வீடு தான் துனியா. இந்த துனியாவுடைய பொருள் என்பது மறுமையிலே எனக்கு பொருள் வேண்டாம் என்பதாக யார் நினைப்பாரோ அவருக்கு தான் இந்த துனியாவுடைய செல்வங்கள். மாலு மன் லா மால லஹு, ஆகிரத்தில் எனக்கு எந்த பங்கும் வேண்டாம் என்பதாக யார் நினைப்பாரோ அவருக்கான ஒரு பொருளாதாரம் தான் இந்த உலகம் என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கவனிங்கள். இதைவிட ஒரு கேவலமான வார்த்தையை சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்துன்யா ஜீஃபத்துன் வ துல்லாபுஹா கிலாபுன். ஒட்டுமொத்த உலகமும் செத்த சடலம், அது ஜனாசா, அது ஒரு சடலம், அது அதை தேடக்கூடியவர்கள் நாய்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தொழுகையை விட்டு ஹராம் ஹலால் எதையும் பார்க்காமல் சம்பாதிக்க வேண்டும், எதுவும் ஆகிரத்திலே தேவையில்லை என்பதாக ஒரு மனிதர் சம்பாதித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை மிக்க கடினமானது. வத்துல்லாபுஹா கிலாபுன், அப்படி சம்பாதிப்பவர்கள் நாய்க்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி என்று சொன்னால் உலகத்தை அறவே சம்பாதிக்க கூடாதா? மார்க்கத்திலே சம்பாதிக்க அனுமதி இல்லையா? ஷரியத்தை நன்கு விளங்க வேண்டும். மார்க்கத்தை சம்பாதிக்கவே அனுமதி கிடையாது என்று சொன்னால் உடைகளை எப்படி உடுத்துவது? உணவுகளுக்கான வழி என்ன? இருப்பதற்கு வீடு எங்கே போவது? ஆம், இவை எல்லாம் அவசியம்தான். உடுத்த உடை வேண்டும், மார்க்கம் தடை செய்யவில்லை. இருப்பதற்கு வீடு வேண்டும், அதற்கான உழைப்பையும் செய்யுங்கள், மார்க்கம் தடை செய்யவில்லை. உண்பதற்கு உணவு வேண்டும், அமர்ந்திருந்தால் உணவு வராது, அதற்கான உழைப்பையும் செய்யுங்கள், இதனை மார்க்கம் தடை செய்யவில்லை. உலகத்திலே வாழ வேண்டும், ஆனால் மறுமையை சார்ந்தவராக வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கம் தருவார்கள். தூங்கும் பொழுதும் செல்வம், நடக்கும் பொழுதும் காசு காசு காசு,
இந்த நிலையிலே சம்பாதிக்க கூடாது. உலகத்திலே வாழும் பொழுது உலகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். ஆனால் எப்படி வாழ வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலின். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீலின். உலகத்திலே வாழும் பொழுது ஒரு இடத்திற்கு அந்நிய மனிதனாக நாம் போகிறோம். ஒரு அடுத்த மனிதனுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறோம். எந்த விருந்தாளியும் யாருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக நினைக்க மாட்டார். எதுவுமே எனக்கு இங்கு உரிமை இல்லை என்பதை விளங்கிக் கொள்வார். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவ ஆபிரு சபீலின், வழிபோக்கனை போல உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒரு வழிபோக்கன் பயணத்திலே போகும் பொழுது எங்காவது ஒரு இடத்திலே தங்குவார். அன்றைய காலங்களிலே மரத்தடியிலே தங்குவார்கள். இன்றைய காலங்களிலே லாட்ஜ் போடுவது உண்டு. பயணமாக செல்பவர்கள் தங்குவதற்கு இடமே இல்லை என்று சொன்னால் விடுதிகளிலே ரூம் எடுத்து தங்குவது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு வழிபோக்கனை போன இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள். எந்த வழிபோக்கனும் விடுதியிலே தங்கும் பொழுது அந்த விடுதி எனக்கு சொந்தமானது என்பதாக யாரும் நினைக்க மாட்டார்கள். வந்தோம், ஒரு நாள் தங்கினோம், 2 நாள் தங்கினோம், சாவியை கொடுத்து விட்டு காலி செய்து விட்டு செல்லுவோம். அதுபோல் இந்த உலகத்திலே வந்தீர்களா, உடுத்துவதற்கான உடைக்கு மட்டும் முயற்சி செய்யுங்கள், உண்பதற்கான உணவுக்கான முயற்சியை செய்யுங்கள், இருப்பதற்கான வீடுக்கான முயற்சியை செய்யுங்கள், அதிலேயே லயித்து போகாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இறைநேசர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். உலகத்திலே வாழ வேண்டும், உலகத்தோடு இணைந்துத்தான் வாழ முடியும் மனிதனால். வீடோடு இணைய வேண்டும், வியாபாரத்தோடு இணைய வேண்டும், ஆனால் அவைகளை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்படி நேசித்தால் நீங்கள் மறுமையை இழப்பீர்கள், உலகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அப்படி கொடுத்து விடாதீர்கள். கூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. உலக வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. ஆகிரத்து தான் சிறந்தது, நிலையானது என்பதை அல்லாஹ் எச்சரிப்பான். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொந்த தேவைகளுக்காண்டி உழைப்பவர்களாக, அதே நேரத்தில் அல்லாஹுடைய ஷரியத்துடைய சட்டங்களை சரியான முறையிலே பேணி, அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி சிறிதளவு சம்பாதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக, ஆகிரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.